அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பான ஒரு நல்ல பதிவுங்க. அதாவது சுந்தரகாண்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அனுமருடைய வரலாற்று செய்திகளை மிக சிறப்பாக நம்ம அவர் எப்படியெல்லாம் ராம பக்தராக இருந்தார், சீத்தைக்கு உதவி செய்தார், இப்படி பல விஷயங்களை இந்த காண்டம் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்க. இந்த ராமாயணத்தில் நம்ம சுந்தரகாண்டம்ங்கிற பகுதியை படிக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்தில் இருக்கிற நவகிரக தோஷம் நிவரும், அதை நிவர்த்திக்கு வரும் தீருங்க. அடுத்தது சனி பகவானுடைய தாக்கம், 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கிரகச்சனி, சனி பகவானுடைய தசா புத்தி, இதுபோல் ஜென்ம சனி, குடும்பச்சனி, விரயச்சனி பகவானுடைய தாக்கம், நிறைய சனி பகவானுடைய தாக்கத்தையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு. அப்போ மனம் ஒற்றுமைப்படும், மனம் ஒருமுகப்படும். மிக சிறப்பான ஒரு அமைதியை தேடுவதற்கும் நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரே நாளில் சுந்தரகாண்டம் முழுவதையும் நம்ம படிப்பதுடைய பெருமையை 1000 நாக்குகள் படைத்த ஆதிசேஷனால் கூட விவரிக்க முடியாத விஷயம் அந்த உபாசம்ஹீதையில் பரமேஸ்வரனை சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட சுந்தரகாண்டம் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக முன்னோர்கள் பெரியவங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ காஞ்சி மகா பெரியவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகளிடம் ஒரு சமயம் ஒருவர் வயிற்று வழியால் மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். எந்த டாக்டர்னாலையும் குணப்படுத்த முடியல. அப்படி குணப்படுத்த முடியாமல் அவர் வயிற்று வலியில் துடிச்சிட்டு இருக்கும்போது உடனே காஞ்சி மகா பெரியவரை சுந்தரகாண்டத்தை தினமும் நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி படி அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் சொன்னாராம். சாதாரணமாக அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்படி அந்த நபர் பாராயணம் செய்து வர வர வயிற்று வலி பறந்து போய்விட்டது. இதெல்லாம் வரலாற்று செய்திங்க. சுந்தரகாண்டத்தில் ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்தியே இருக்குதுங்கிறாங்க. அப்பேற்பட்ட விஷயமெல்லாம் இந்த ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. சுந்தரகாண்டத்தை நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே போல் கேட்குறோமோ அந்த அளவுக்கு பகவானையே நம்ம சரணாகதி அடையக்கூடிய அமைப்பு. நெருங்கிட்டுருக்கோம், பகவான்கிட்ட போயிட்டுருக்கோம், நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தையே நமக்கு சொல்லுதுங்களாம். அப்போ ஆத்மார்த்தமாக படித்து வந்தாலே வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு, தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு நம்ம சுந்தரகாண்டம் வாசிப்பதால் வாழ்வில் நல்ல வளம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வாசிக்க வாசிக்க மன வலிமை, அந்த வலிமை அப்படிங்கிற தீர விளையாட்டுக்குடையவர் மகாசக்தி பொருந்தவர் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமிகள். அப்படி அவருடைய நினைவில் நம்ம படிக்கக்கூடிய முறைப்படி வாசித்தாலே காலதாமதமான இந்த திருமணம் நடக்கக்கூடிய விஷயம், குழந்தை பாக்கியம் இல்லது, என்ன கவலையால் நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு வேதனைப்படுறோமோ அதை வேதனையை தீர்க்கறதுக்கு மனதார நம்ம ஆத்மார்த்தமாக அனுமனை வழிபட்டு அறிவு, ஆற்றல், புகழ், என்ன லட்சிய குறிக்கோள் எட்டக்கூடிய அமைப்பில் ஒரு துணிச்சலான ஆரோக்கியமான விழிப்புணர்வோட ஒரு வாக்கு சாதுர்த்தியத்தோடு நம்ம பெறக்கூடிய அமைப்பு இந்த சுந்தரகாண்டம் வாசிக்கிறதுல. அதுவும் மனம் உருகி படித்தால் பாவம் தீரும், முடியாத செயல்கள் முடிந்துவிடும். ஆஞ்சநேயர் வீட்டில் வச்சு படம் வச்சு சாமி கும்பலாம், அது நிறையா பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறி. முடிஞ்சவரை சுத்தபத்தமாக இருந்து நம்ம தனி பூஜை அறையாக இருந்தால் வைத்து கொள்ளலாங்க, அதில் தப்பே இல்லை. அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா துளசி மாலை, வெற்றிலை வச்சு வெற்றிலை மாலை, வெற்றிலை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கிறது, எலுமிச்சம்பழம் கனி, நெய்வேத்தியத்துக்கு உளுந்த வடைங்க, வெண்ணெய் ரொம்ப பிரசாதத்தில் சிறந்தது. இப்படி நம்ம வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்து சுந்தரகாண்டத்தை ஒரு சனிக்கிழமை, இப்போ சனிக்கிழமை அமாவாசை வருது, அல்லது சனிக்கிழமை நல்ல ஏகாதசி சேர்ந்து வரக்கூடிய நாள், இது மாதிரி இருக்கிற மாதிரி இருந்த நாளில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அல்லது நீங்கள் பிறந்த அன்னைக்கு அந்த கிழமை என்று ஆரம்பிக்கலாம். ராமநவமி என்று விரதம் இருந்து நம்ம எப்படி ராமருக்கெல்லாம் துளசி மாலையெல்லாம் அணிவித்து இது பண்ணுறோமோ அதே போல் சுந்தரகாண்டம் படிக்கும் பொழுது ராமருடைய பட்டாபிஷேக படம் இருந்தாலும் வழிபாடு எடுக்கலாம். அதே போல் அதுலேயே ஆஞ்சநேயர் இருப்பார்.
அப்போ அவருக்கு நம்ம துளசி மாலை துளசி தீர்த்தம் வைத்து வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். அப்போ நம்பிக்கையோட அந்த சீத்தைக்கு கொடுத்து வந்த சுந்தரகாண்டம் அவளுடைய துயரம் எல்லாத்தையுமே துடைக்கிறதற்காக தான் அந்த சுந்தரகாண்ட பகுதியே நமக்கு அந்த சருக்க பாடல்கள் வந்து கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருமே படிக்கலாங்க. அதே மாதிரி கருவுற்ற தாய்மார்கள் அந்த குழந்தை வந்து நல்லா உள்ளார கருவில் இருக்கும்போது இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணும் பொழுது ராமருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதம் வந்து ஆஞ்சநேயரோட வலிமையும் நல்லா வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளருவதற்கு அந்த வயிற்றில் இருக்கும்போதே நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம இந்த அஷ்டமத்து சனி, 7.5 சனி, சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு சுந்தரகாண்டம் ரொம்ப பெருசாக நமக்கு உதவி பெறுது. அதெல்லாம் அனுபவமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுங்க. அனுமான் வந்து கடலை தாண்டுவதற்கு முன்னாடியே இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற புராணத்தில் இருக்குது. அதாவது ஜெய பஞ்சங்கம் அப்படிம்பாங்க. அந்த ஜெயம் பஞ்சகம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஸ்லோகம் வந்து வீட்டில் வந்து செல்வ வளம் வளருதுங்கிறாங்க. இந்த ஜெயம் பஞ்சகம் வந்து சொல்லி வந்தாலே நம்மளுடைய வீட்டில் நல்ல ஐஸ்வர்யமும் செல்வ வளம் வந்து பெருகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த தருணத்தில் கேட்டுக்கணும். அப்போ சுந்தரகாண்டத்தில் வந்து அனுமன் சீதையை கண்டுபிடிக்க அசோகவனத்துக்கு செல்லும் முன்பாகவே அசோகவனத்துக்கு வந்து செல்றதுக்கு முன்னாடியே கூறிய ஸ்லோகத்தை கூறி வந்தாலே நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த புத்தகம் வாங்கி நீங்கள் வாசிக்கலாம், அல்லது இது மாதிரி செல்ஃபோன் நெட்டில் போட்டு நீங்கள் கேட்டு வரலாம். அப்போ சுந்தரகாண்டத்தை வந்து நெடிய நாட்கள் நீண்ட நாட்களாக பாராயணம் செய்பவர்களுக்கு முழுசாகவே நம்ம என்ன கர்ம வினை இருக்கோ நவக்கிரக தோஷம் இருக்கோ அத்தனையுமே முற்றிலுமே நமக்கு வந்து விடுபட்டு ஒரு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புக்கு இது உறுதியாக சொல்லலாம் அப்படிங்கிறப்ப எல்லா விதமான சொர்க்கத்தையும் சுகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர். சுந்தரகாண்டம் படிக்க படிக்க நமக்கு ஒரு நல்ல வேதம் சொல்லிய புண்ணியத்தையும் நம்ம பெறக்கூடிய அமைப்பு. ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க எல்லாருமே படிக்கலாங்க. மொத்தம் வந்து இந்த ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் 2885 ஸ்லோகங்கள் தான் சுந்தரகாண்டத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அப்போ இந்த 2885 நீங்கள் ஒரு நியூமரலாஜி படி கூட்டுனீங்கன்னா 10, 8, 18 + 5ங்க. அப்போ இது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் நம்பர் வருது. அப்போ 6ங்கிறது என்னது? சுக்கிரனுடைய ஆதிக்கம். இதில் கூட பாருங்கள், அந்த நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சுக்கிரன்கிறது லக்ஸுரி லைஃப், நமக்கு எல்லா விஷயங்களும் செல்வ வளமும் பெருகக்கூடிய விஷயத்த இந்த நம்பரை வச்சே நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவர் ஆழமாக படிக்கிறாரோ அந்த எந்த அளவுக்கு வந்து ஆத்மார்த்தமாக படிக்கிறாங்களா நம்ம வந்து நல்ல உண்மையான சொரூபத்தை அந்த ஆஞ்சநேயருடைய பக்தவை நம்ம வந்து உணர முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய எந்த ஒரு ஊழ்வினை நம்ம ஊழ்வினை கருமாம்போம். அப்போ அந்த ஊழ்வினை கருமாவெல்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணிவாங்க. மனம் லேசாகும், அமைதிப்படும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா 42 சர்க்கத்தில் 33வது ஸ்லோகம் முதல் 37வது ஸ்லோகம். இந்த 33, 37 ஏன்னா நம்ம ஸ்ரீ ஜெயபஞ்சகம்னு சொன்னோம், அதை நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஸ்ரீ ஜெயபஞ்சகம்ங்கிறது 5 பாடல்களுங்க. இது வந்து 42வது சர்க்கத்தில் நமக்கு 33லேருந்து 37 வரை இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செஞ்சாவே திருமணம் கைகூடும். அப்போ திருமணம் ஆகாத பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே இது ஒரு சூட்சும ரகசியம். இதை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. ராமருடைய பட்டாபிஷேக படம் வச்சு வழிபாடு எடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு பௌர்ணமி அன்னைக்கோ அல்லது வெள்ளிக்கிழமை இதை ஆரம்பிங்க. கண்டிப்பாக 48 நாளுக்குள்ளார உங்களுக்கு நல்ல வரன் மணவாள் கிடைப்பாங்க. இப்படி நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து செஞ்சாலும் நமக்கு வந்து அது எப்படின்னா நல்ல ஒரு மனதால் நம்ம ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆன்மீக சிந்தனையோடு இது செய்யணும். சும்மா சாதாரணமாக நம்ம யதார்த்தமாக செய்யக்கூடாது, ஆத்மார்த்தமாக செய்யணும், படிக்கணும். இதுதான் நம்மளுடைய முழு பலனையும் அடைய முடியும், கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வலிமையோடு நீங்கள் எல்லோரும் வாசித்து வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். முடிஞ்ச வரையிலும் அசைவ உணவை வந்து தவிர்த்துருங்க. வீட்டில் அசைவ உணவுக்கு சமைக்காமல் இதை நீங்கள் வந்து சிரத்தையாக படிக்கும்போது பாராயணம் பண்ணும்போது மிக சிறப்பான ஒரு அமைப்பை உங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அனைத்தும்
ஜெய் ஸ்ரீராம், ராமர் வந்து உங்களுக்கு கொடுப்பார், துணையாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமாள் இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இதை நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு புண்ணியமும் கிடைக்கும் இந்த வீடியோவை. ஸோ அடுத்த நல்லதொரு பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.